ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஜிஸ் கிச்சன். இன்றைக்கி ஒரு ஈஸியான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கோகோனட் பர்ஃபி. வீட்டில் இருக்க பொருளை வச்சு எப்படி ஈஸியாக செய்கிறதுன்றதை பார்க்கலாம். இந்த ஸ்வீட் ரெசிபி செய்கிறதுக்கு 10 நிமிஷம் போதும். வாங்க கோகோனட் பர்ஃபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கோகோனட் பர்ஃபி செய்கிறதுக்கு ஒரு முழு தேங்காய் எடுத்திருக்கேன். ஃப்ரெஷ்ஷான தேங்காவை இந்த மாதிரி கேரட் சீவுறதை வச்சு சீவி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு கேரட் சீவுறதை வச்சு சீவுறதுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா மிக்ஸி ஜாரில் கூட ஒரு அரைச்சிட்டு கோகோனட் பர்ஃபி செய்யலாம். இந்த மாதிரி சீவி எடுத்துக்கோங்க. பேனில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா காஞ்சிட்டதுக்கப்புறம் சீவி வச்சுருக்க தேங்காய் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு செய்யுங்க. சீவி வச்சுருக்க தேங்காவை எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன். இதை ஒரு 5லேருந்து ஒரு 6 நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். தேங்காயில் இருக்க அந்த ஈரம்லாம் நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. 5 நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டேன். இந்த அளவுக்கு தேங்காயில் இருக்க அந்த ஈரம்லாம் போகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கணும். நல்லா கலரும் இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட் தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் 1/2 கப் சர்க்கரை சேர்த்துருக்கேன். ஒரு முழு தேங்காய்க்கு 1/2 கப் சர்க்கரை கரெக்டாக இருக்கும். நான் பெரிய தேங்காய் எடுத்துருக்கிறதுனால 1/2 கப் சர்க்கரை சேர்த்துருக்கேன். சர்க்கரை சேர்த்துட்டு உடனே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு இனிப்பு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சர்க்கரை சேர்த்துட்டதுக்கப்புறம் சர்க்கரை நல்லா கரையிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. நெக்ஸ்ட் தட்டி வச்சுருக்க ஏலக்காவை சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு ஏலக்காய் ஸ்மெல் பிடிக்காதுன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஏலக்காவை சேர்த்துட்டு ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சர்க்கரை இன்னும் நல்லா கரையணும். சர்க்கரை கரையிறதுக்காக 1/4 கப் பால் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்த உடனே ஒரு இடம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பால் சேர்த்த உடனே சர்க்கரை நல்லா கரையும். பாருங்கள், டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியுது. பால் சேர்த்துட்டதுக்கப்புறம் சர்க்கரை நல்லா கரைஞ்சி தேங்காவோட நல்லா மிக்ஸ் ஆகணும். சர்க்கரை நல்லா உருக்கிட்டதுக்கப்புறம் லைட்டாக தண்ணி விட்ட மாதிரி இருக்கும். அது நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த அளவுக்கு நல்லா ட்ரை ஆகிட்டதுக்கப்புறம் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் பிளேட்டில் இந்த மாதிரி எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். ரெடி பண்ணி வச்சுருக்க தேங்காய் பர்ஃபியை பிளேட்டில் சேர்த்துடலாம். பர்ஃபி ஒட்டாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி எண்ணெய் அப்ளை பண்ணிக்கணும். சூடாக இருக்கும் போதே இந்த மாதிரி பிளேட்டில் சேர்த்துடணும். சேர்த்துட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. நான் கம்மியாக செஞ்சுருக்கிறதுனால சின்ன பிளேட்டாக எடுத்திருக்கேன். இது எல்லா பக்கம் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணும். இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. நல்லா சூடாக இருக்கும் போது இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறணும். இது கொஞ்சம் ஆறட்டும். ஃபுல்லாக ஆற விட்டுறக்கூடாது. மிதமான சூடாக இருக்கும் போதே இந்த மாதிரி பீஸ் போட்டுடணும். ஃபுல்லாக ஆறிடுச்சுன்னா கட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். மிதமான சூடாக இருக்கும் போதே இந்த மாதிரி பீஸ் போட்டுடலாம். உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் மீடியம் சைஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதே மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணிட்டதுக்கப்புறம் ஃபுல்லாக ஆறிட்டதுக்கப்புறம் இதை ஒன்று ஒன்றா எடுத்துடலாம். சுவையான தேங்காய் பர்ஃபி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ஒரு தடவை என் ஸ்டைலில் செஞ்சு பாருங்கள். இந்த ஸ்வீட் 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். தேவையான இன்க்ரீடியன்ஸும் ரொம்ப கம்மி தான். ஃபெஸ்டிவல் டைமில் இந்த மாதிரி வீட்டிலே செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பிஜிஸ் கிச்சனுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.